அந்த படத்தோட ரைட்டிங் வந்து ரொம்பவே வீக்கா இருந்த மாதிரி ஒரு பர்சனலா ஒரு ஃபீல் இருந்துச்சு. வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும், ஓ பாட்டு வந்துருச்சுடா, பாட்டு வந்துருச்சு. வந்து தியேட்டர்ல 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கை தட்டுவாங்களே அப்படின்ட்டு எழுதின மாதிரி சாமி தான் அவரு. ஓகே, அதுக்குன்னு எல்லை தானா பவர் இல்லையா அப்படிங்கிற இது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருந்துச்சு. த்ரிஷாவோட கேரக்டருமே வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி தான் போகுது. இன்னுமே வந்து ஆர்ஜி பாலாஜிக்கு தெரியாத சட்டங்கள் கூட சாமிக்கு தெரியாத மாதிரி. ஆமா, இதுக்கு மேல தயவு செஞ்சு யாருமே எடுக்காதீங்கப்பா இந்த மாதிரி பழைய. கருப்பு படம் பார்க்க வராங்களோ இல்லையோ, ஆனா சாமியாட வந்துடுறாங்க ஒரு குரூப் அப்படின்னு நான் சொல்லல, மீம்ஸ்ல நிறைய சோஷியல் மீடியாலாம் அங்கங்க வருது. ஆனா அந்த அவ்வளவு பேர் சாமியாடுற அளவுக்கு இந்த படத்துல வந்து நிஜமா அந்த ஹைப் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, ஆனா இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா முக்கியமான காரணம் சாய் அபியங்கர். அவரோட இசையை வந்து கேட்டோம் அப்படின்னா இசை ஆர்கசம் கிடைக்கக்கூடிய வகையில பாட்டை போட்டு வச்சிருக்காங்க. அதான் வந்து சாய் இல்ல இசைதான் சாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் மீன் போட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையா சொல்றேன், இந்த படத்தோட முதல் பிளஸ் பாயிண்ட் வந்து சாய் அபியங்கர். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் வரும்போதே நெகட்டிவ் சிலதெல்லாம் வர ஆரம்பிச்சாலுமே சாய் அபியங்கரோட மியூசிக் தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லா ஒரு பயங்கர ப்ரொமோஷன் பண்ணி மக்கள் வந்து எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போய் பார்க்கணுமே ஆர்வத்தோட காத்திருந்த ஒரு முக்கியமான காரணம் வந்து சாய் அபியங்கர் அவரோட மியூசிக் தான். அது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கூட வந்து இன்னொரு பிரதானமான ஒரு பாசிட்டிவ் வந்து சூர்யா அவரோட அந்த சாம்னஸ். எப்பவுமே வந்து அவர் ஒரு சிரிச்சாலே சாமா இருக்கும். அது வந்து அந்த ஓஜி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த சூர்யாவை நம்ம வந்து ரொம்ப அழகான ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஸ்கிரீன்ல அவர் ஒவ்வொரு டைமும் அந்த ஒவ்வொரு கெட்டப்ல வரும்போதும் சூப்பரா இருக்காரு. சொல்ல போனா இந்த படத்துல வர எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. ஆர்ஜி பாலாஜி முதற்கொண்டு எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. டிஐலயும் நல்லா பண்ணிருக்காங்க. சோ வந்து இந்த படத்தோட இரண்டாவது பிளஸ்ஸா பார்க்கும்போது, இரண்டாவது இல்ல இன்னொரு மெயினான பிளஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அப்படின்னு பாக்கலாம். அது இல்லாம இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இந்த படத்துல என்னன்னா, ஆனா ரைட்டிங்ல சில பிழைகளும் இருக்கும், நாங்க அதுக்கு வரோம். ரைட்டிங்கோட பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படம் வந்து விறுவிறுன்னு போகும். முதல்ல இந்த படம் ஒரு சாமி படம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மண்டையில இருக்க லாஜிக் எல்லாம் கீழே இறக்கி வச்சு இந்த படத்துல என்ன பைத்தியக்காரத்தனம் வேணா இருக்கலாம், அது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் உள்ள போனேன். ஆனா முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படத்தை ரொம்ப அருமையா எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே வைஸா இருக்கட்டும், ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும், டைலாக்ஸ் வைஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டோரி வைஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ரொம்ப விறுவிறுன்னு போச்சு. நம்மள எங்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னுமே அந்த படத்தை வந்து ரொம்ப கிரிப்பிங்கா வச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த படத்தோட ரைட்டிங் வந்து கொஞ்சம் ரொம்பவே வீக்கா இருந்த மாதிரி ஒரு பர்சனலா ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு லேசி ரைட்டிங்ஸ் இல்லைன்னா ஒரு வீக் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விறுவிறுன்னு போகும், கோட் சீக்வன்ஸ், கோட் டிராமாஸ் போயிட்டு இருக்கும். ஏன்னா இன்டர்வல் வரைக்குமே ஸ்கிரீன் பிளே வந்து விறுவிறுன்னு போயிட்டு இருக்கும். உள்ள இருக்க கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், உள்ள நடக்கக்கூடிய கதையா இருக்கட்டும், எல்லாமே நம்மள ரொம்ப கிரிப்பிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டிட்டு இருந்துச்சு. ஆனா ஒன் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அதே கிரிப்பிங்கோட இல்ல அதே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட நம்மள தொடங்குறாங்களான்னு பார்த்தா கிடையாது. இன்டர்வல் முடிஞ்சு நம்ம திரும்ப படத்தை பாக்குறப்போ திரும்ப ஒரு லேசியான ஒரு ரைட்டிங்ல ஆரம்பிக்குது. தேவையில்லாம நிறைய சீன்ஸ் வந்து வாண்டடா இது வந்து தியேட்டர்ல 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கை தட்டுவாங்களே அப்படின்ட்டு எழுதின மாதிரி சில காட்சிகள் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா எண்டுக்கு நெருங்கி வரும்போது அந்த பிரம்மாண்டமான விஷுவலையும் அந்த சவுண்டிங்கையும் அந்த கலரையும் காட்டி நம்மள டோட்டலா அந்த ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் ஹாஃபோட ஆரம்பத்துல நடந்த அந்த பிழையை வந்து கண்டிப்பா. இப்ப தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேரக்டராவே ஞாபகம் வருது, த்ரிஷாவோட கேரக்டர். சும்மா அப்படியே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி. சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல அந்த சீன்ஸை வந்து த்ரிஷா அவர்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னே எழுதுற மாதிரி 2-3 அந்த கார்ல வந்து கார் சேஸ் சீன், இது எல்லாமே த்ரிஷா அவர்களை கூப்பிட்டோமே, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்கிரீன் டைமிங் வேணுமே கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லியே கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு. அந்த படத்தை பார்க்கல எனக்குமே அது தோணுச்சு. அந்த கேரக்டருமே வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி தான் போகுது. ஒரு ஹீரோயின் இல்ல ஒரு லீட் ரோல் அப்படின்றத தாண்டி ஒரு சும்மா ஒரு வெறுமனே ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்பப்போ வந்து போகுது. அவ்வளவுதான். இந்த படத்துல நிறைய பிளஸ் இருக்குன்னா ஜி கே விஷ்ணு அவர்களோட விஷுவல்ஸ் எல்லாம் அந்த மெர்சல் ஸ்டைல்ல வந்து அந்த ரெட் டோன்
கோவணம் எல்லாம் கொண்டு வருது. ஆமா, கிளைமேக்ஸ்ல எல்லாம் அவர் வந்து அந்த கிளைமேக்ஸ் விஷுவல்லாம் வேற மாதிரி, கருப்பை வந்து உள்ள வர்ற அந்த சீன்ஸுமே வந்து செம்ம கூஸ்பம்ஸ் ஆகுது. அதான் இவர் சொன்ன மாதிரி தியேட்டர்லுமே வந்து நிறைய பேருக்கு வந்து உள்ள சாமி வந்து ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அது சாய் அபியங்கரோட. ஆமா, ரெண்டாவது வந்து சாய் அபியங்கர் இருக்காரு. சாய் அபியங்கர் அவரோட மியூசிக் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ட்ரீட்ல வந்து வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும், ஓ பாட்டு வந்துருச்சுடா, பாட்டு வந்துருச்சு. சொல்ல போனா அவரோட மியூசிக்கை கேட்டுதான் மக்கள் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு சாமி ஆடி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சாமி ஆடுறத நிறைய பேர் வந்து ஒருவேளை ப்ரொமோட்டிங் வேலையா இருக்கும், ப்ரொமோஷன் வேலைன்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் பார்த்த தேட்டர்லயே ஒரு ஆள் வந்து சாமி ஆடினாங்க. சோ வந்து அது வந்து ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது, வாய்ப்பு அது அந்த டைம்ல நடக்கக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கல் மியூசிக்கா இருக்கலாம், அந்த தியேட்டர்ல வந்து விஷுவலா இருக்கலாம், 360 டிகிரில ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அந்த ஏதோ சரி, அந்த டாபிக் போனா, பட் அது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது அப்படிங்கறது மட்டும் நம்ம இங்க இன்னொரு டைம் அழுத்தமா சொல்லிக்கிறோம். அது இல்லாம இந்த படத்துல வந்து இன்னொரு எனக்கு வந்து பர்சனலா ஒரு உறுத்தல் என்ன அப்படின்னா, சாமி வந்து மனுஷனா மாறுறது. நீ மனுஷனா இருந்து ஜெயிச்சு காட்டுவியான்னு சவால் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, அப்ப அதுதான் அந்த படத்தோடவும் ஒரு மெயின் பிளாட் அதுதான். சோ அந்த பிளாட்டை வந்து அவங்க எடுத்து கொண்டு போன அந்த சமயம் வந்து ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது சூர்யா வராரு, சாமியை வந்து மனுஷனா இருக்க சொல்றாங்க. அந்த மனுஷனா இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு, அது முடிஞ்சோடனே டக்குன்னு அவரு கடவுளாயிரு. அந்த பவர் இல்லாத அந்த கருப்பை வந்து நார்மல் மனுஷனால வாதாடி ஜெயிக்கவே முடியாது. இப்போ மேபி ஒரு கடவுள் வந்தோடனே என்ன பண்ணிருக்கும், கடவுள் வந்து சட்டத்துல என்னென்ன ஓட்டைகள் இருக்கோ, என்னென்ன சட்டம் இருக்கும், எல்லாத்தையுமே கடவுள் படிச்சு மனுஷன மாதிரி வாதாடி ஜெயிச்சிருக்கணும். இல்லாட்டி வந்து கோர்ட்ல வந்து அவரை ஜட்ஜுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கணும், இல்ல நீதி வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு காட்டியிருந்தா மேபி இன்னுமே நல்லா இருந்திருக்கும் தோணுது. அப்ப நமக்கு என்ன தோணி இருக்குன்னா, எப்ப இந்த கடவுள் வருவார், எப்ப கடவுளா சூர்யா மாறுவார் அப்படின்னு நமக்கு சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை கிளியர் பண்ணி கடவுளா இருந்த ஒருத்தர் மனுஷனா வந்துட்டாங்க. அவரு சட்டத்துல இருக்கிற எல்லா ஓட்டைகளும் கிளியர் பண்ணி அவர் வந்து அந்த கேஸ் ஜெயிக்கிறாரு அப்படின்றது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு அப்படி பண்ணிருக்கலாமே கேக்குறேன். அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அந்த பிளாட் கொஞ்சம் இம்பாக்ட் நமக்கு என்ன இருந்திருக்கும், எப்ப கடவுளா மாறுவார். இவங்க எல்லாம் வில்லன்ஸ் எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்து எப்ப கடவுளா மாதிரி அடி அப்படின்னு. காந்தாரா படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல அந்த அங்கதான் அவருக்கு சாமி ஏறாரு. அது வரைக்கும் அவருக்கு சாமியே வராது அவருக்கு. சோ அது வரைக்கும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருந்த ஒரு ஆளு காட் மோடுக்கு போகும்போது அதுதான் காடு, அதுதான் நமக்கும் தேவை. இப்போ சாமியா வந்தாச்சு, சாமி கிட்ட ஒருத்தன் சவால் விடுறான். அந்த சவாலை சாமி வந்து மனுஷனா செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் காட் மோடுன்னு ஒரு காட் மோடுக்கு வந்திருந்தா நமக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து. இது ஓகேல நல்ல ஓகேதான். எனக்கு இது தியேட்டர்ல பார்க்கும் போதே தோணுச்சு என்ன அப்படின்னா, இந்த ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பரான கான்செப்ட். இதை வச்சு ஏகப்பட்ட விளையாட்டு விளையாடி இருக்கலாம். இன்னுமே வந்து ஆர்ஜி பாலாஜிக்கு தெரியாத சட்டங்கள் கூட சாமிக்கு தெரியாத மாதிரி. சோ இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து இது இருந்துச்சு. அப்பவும் வந்து அங்க எங்கேயோ ஒரு மிஸ்ஸிங். அதே மாதிரி புவர் ரைட்டிங் நான் சொன்னதுல இன்னொரு அடையாளத்தை சொல்றேன் பாருங்க. புவரான ரைட்டிங் எங்க நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த செகண்ட் ஹாஃப்ல கார்ல போற சீன் அப்போ இந்த எல்லைக்குள்ள எனக்கு பவர் கிடையாது, அடுத்த எல்லைக்குள்ள எனக்கு பவர்னு சொல்றதும் வந்து எனக்கு என்னமோ குழந்தை விளையாட்டு ரைட்டிங் மாதிரி இருந்துச்சு. போலீஸ் வந்து சார் இது எங்க ஸ்டேஷன்ல சார், எங்க ஸ்டேஷன் சரௌண்டிங் அது சார், இது ரொம்ப எனக்கு ரொம்ப அமெச்சூர் ரைட்டிங் மாதிரி தெரிஞ்சது. அது வந்து கடவுளுக்கு வந்து பவர் இருக்கு. அதான் நம்ம கடவுள்னு உள்ள போகும்போதே லாஜிக் இல்லாம தான் போனோம். அப்படியும் நம்ம பாக்குறப்பவும் சும்மா நமக்கு அந்த லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் நடக்கிறப்பவும் கொஞ்சம் எங்களுக்கு மனசுக்கு சாட்டிஸ்பாக்டரியில தரக்கூடிய விஷயமாவது இருக்கணும். கடவுளுக்கு இந்த ஊரை விட்டு வேற ஒரு பவர் இல்ல, இந்த பார்டர் தானா பவர் இல்ல அப்படின்னு சொல்றதே வந்து தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கு. அதுக்கு விளக்கம் இருக்கு. ஏன் அப்படின்னா அப்பதான் கிளைமேக்ஸ்ல சிங்கம் சூர்யா வர முடியும். என்னதான் ஒரு எல்லச்சாமி தான் அவரு, ஓகே அதுக்குன்னு எல்லைத்தானா பவர் இல்லையா அப்படிங்கிற இது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருந்துச்சு. மேபி வந்து அதை எதுக்கு வச்சிருக்கலாம் அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல வந்து சூர்யா வந்து வராரு, அவர் இன்னொரு சாமி, அவர் இன்னொரு எல்லை சாமி பாதுகாவலர் என்னமோ சொல்லுவாங்களே. சோ இந்த மாதிரி காட்சியை வைக்கிறதுக்கு வேண்டிய அதை அப்படி பண்ணாங்களா எனக்கு தெரியல. பட் அந்த கருப்பு வந்ததுக்கு அப்புறம் விஷுவலாவும் சவுண்டாவும் படம் வந்து டோட்டலா மெஸ்மரைஸ் பண்ண வச்சிருச்சு ஆடியன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு வீக்கான ரைட்டிங் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. மறந்து
ஆடியன்ஸ் மொத்தமா வந்து அந்த ஒரு காட் மோடுக்கு போயிட்டாங்க. ஆமா ஆமா. மொத்தமா நம்ம இந்த படம் ஒரு ஹோல்சமா பார்க்கும்போது ஒரு சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப இருக்கிறதுலே வந்து சூர்யா ஃபேன்ஸ் தான் ரொம்ப பாவமான ஜீவனுங்க. ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் அது. கண்டிப்பா நம்ம வந்து அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் அதே மாதிரி ஃபேன்ஸுக்காக நிறைய விஷயம் அங்கங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரொம்ப அழுத்தமா வைக்காம மைல்டா வச்சிருந்தாங்க, சிம்பிளா அப்படியே தெரியாத மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே வச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு மேல தயவு செஞ்சு யாருமே எடுக்காதீங்கப்பா இந்த மாதிரி பழைய படம் ரெஃபரன்ஸ் வைக்கிறேன், புது படம் ரெஃபரன்ஸ் அப்படின்றது அந்த இனிமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பழைய பாட்டு போடுறோம், இதெல்லாம் ரெட்ரோ சாங் கலாச்சாரம் வந்து அழிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ வந்து என்னடா நீங்க இவ்வளோ நெகட்டிவ் சொல்றீங்களே, இந்த படம் வந்து அப்படின்னா மொக்க படம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா மொக்க படம் சொல்லல. நம்ம இப்ப சொன்ன இந்த எல்லா நெகட்டிவுமே எங்க இருக்கு அப்படின்னா செகண்ட் ஹாஃபோட ஒரு பகுதியில தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் போறதுக்குள்ள அங்க ஒரு பகுதியில தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. நமக்கு அது தோணுச்சு. சின்ன லாஜிக் மிஸ்டேக் தான். சின்ன அந்த லாஜிக்கே நம்ம பார்க்காம பாக்குறப்பவும் அட்லீஸ்ட் இந்த ஒரு லாஜிக்காவது வச்சிருக்கலாம். ரொம்ப நார்மலான ஆடியன்ஸ் இல்ல, எனக்கு வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இல்லப்பா, எனக்கு வந்து நான் காசு கொடுக்குறேன், ஒரு 200 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் எனக்கு என்ஜாய் பண்ணணும்னா நார்மல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைங் ஆகும் இந்த படம். இப்ப நீங்க வந்து சூர்யா ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க இதோட டபுள் மடங்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க அப்படி சூர்யா ஃபேனா இல்லாட்டியுமே நீங்க ஒரு கிரௌடடான ஆடியன்ஸ் கூட போய் இந்த படத்தை பார்க்கறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆடியன்ஸ் கூட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த கருப்பு அப்படிங்கிற படம். நீங்க வந்து ஆடியன்ஸ் கூட பார்க்காட்டியும் மேபி இந்த படம் வந்து மிஸ் ஆயிரும், கனெக்ட் ஆகாது. ஆடியன்ஸ் கூட பாக்குறப்போ அந்த எனர்ஜினாலேயே உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எந்த குறையுமே நான் சொல்ல மாட்டேன். ஒரு சாமி படத்தை ரொம்ப அழகா, ரொம்ப எங்கேஜிங்கா, காமெடியும் இருக்கும், சென்டிமெண்டலும் இருக்கும், சீரியஸ்னஸும் இருக்கும், ஃபைட் எல்லாமே கலந்து ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சின்னதா நமக்கு பிள்ளைகள் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கிளைமேக்ஸ் வரப்போ நமக்கு வந்து அது அப்படியே அந்த பிள்ளைகள்லாம் மறக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா, ஆக மொத்தத்துல கருப்பு படம் வந்து இப்போ தியேட்டர்ல ரன் பண்றதா வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து படம் வந்து ஓகே தான், சாட்டிஸ்ஃபைங். ரொம்ப நெகட்டிவ் எல்லாம் இல்ல, குறை நம்ம இந்த ரோஸ் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு இதுவுமே வந்து ஒரு குறை கிடையாது. இது வந்து மாத்திருந்தா மேபி படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்து ஒரு சஜஷன் எங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு இது இப்படி பண்ணிருக்கலாமோ, இது இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சஜஷன் இருக்குல்ல. ஆக மொத்தத்துல படம் வந்து செம்மையா இருக்கு. எனக்கு ஒரு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. சூர்யா வந்து இப்ப அடுத்தடுத்த படங்களை வந்து கண்டிப்பா கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இது அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டு வச்சிருக்கு தலைவர். அடுத்தடுத்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு? சாய் அபியங்கர் மியூசிக்ல உங்களுக்கும் அதே மாதிரி சேர் எல்லாம் வைப்ரேட் ஆடு மோட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.